அண்மை செய்தியை பார்க்கிறோம். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் உள்ள புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஒன்று திறப்பு விழாவிற்கு முன்பே இடிந்து விழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் திறப்பு விழாவிற்கு முன்பே இடிந்து விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இவ்வளவு ரூபாய் செலவுல ஆற்றை கடந்து பாலம் கட்டியிருக்கிறார்கள். இடிந்து விழ என்ன காரணம்? அதனுடைய தரம் எவ்வாறு இருந்தது? என்ன நடந்தது? தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டிருப்பது அது இடிந்து வீழ்ந்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இன்னும் திறப்பு விழா கூட நடத்தப்படவில்லை. 7,89,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அரரியா மாவட்டத்திலே உள்ள பக்ரா நதியின் குறுக்கேதான் சிப்பி என்கிற இடத்திலே பத்ரியா காட் பகுதியிலே இந்த பாலம் கட்டப்பட்டிருந்தது. இந்த பகுதி மக்களுக்கு இந்த பாலம் பயனுள்ளதாக இருக்கும் என கருதப்பட்ட நிலையிலே இந்த பாலத்துக்கு திறப்பு விழா கூட இன்னும் நடைபெறவில்லை. அதற்குள்ளாகவே இந்த பாலம் இடிந்து வீழ்ந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த பாலம் அங்கே இடிந்து விழுந்த சமயத்திலே யாரும் அங்கே இல்லை என்பதால் உயிர் சேதம் எதுவும் இருக்காது என ஆரம்பகட்ட தகவல் கிட்டியுள்ளது. இருந்த போதிலும் இவ்வளவு தரமற்ற முறையிலே பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பே இப்படி இடிந்து விழுந்திருப்பதற்கு மாநில அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏதேனும் பெருவெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக பாதிப்பு அல்லது நிலநடுக்கம் போன்ற பேரிடர்கள் காரணமாக பாதிப்பு என்று இருந்தால் பரவாயில்லை. இந்த பாலம் இப்போது கட்டி முழுவதுமாக முடிக்கப்படக்கூடவில்லை. அதற்குள்ளாகவே இப்படி இடிந்து வீழ்ந்திருக்கிறது. ஏற்கனவும் இதே போல பீகார் மாநிலத்திலே நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளபடியே மாநில அரசு இதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு தலைகுனிய வேண்டும். துறைசார் அதிகாரிகள் யாரு? அவர்கள் தரப்பிலிருந்து இல்ல அமைச்சகம் தரப்பிலிருந்தோ ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா தற்போது வரைக்கும்? இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. யாருக்கு இந்த கட்டுமானத்திற்கான ஒப்பந்தம் அளிக்கப்பட்டதோ அந்த நிறுவனத்திடம் குறித்து கேள்விகள் கேட்கப்படும் என மட்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தெள்ள தெளிவாக தெரிவது என்னவென்றால் மிகவும் தரமற்ற முறையிலே பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த போக்குவரத்தும் நடைபெறவே இல்லை. அத்தகைய சூழ்நிலையிலேயே பாலம் இடிந்து வீழ்ந்திருக்கிறது. ஏதேனும் போக்குவரத்து நடைபெற்றிருந்தாலோ வேறு ஏதேனும் பேரிடர் காரணமாக அந்த பகுதியிலே பாதிப்பு இருந்தாலோ பாலம் இதனால் இடிந்து விழுந்திருக்கலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கும். ஆனால் எந்த விதமான காரணமும் இன்றி இப்படி திடீரென 7,89 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பாலம் இடிந்து வீழ்ந்திருப்பது ஊழல் மற்றும் ஊழல் காரணமாக தரமற்ற முறையிலே கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டுமே காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. விசாரணையின் முழு விவரங்கள் தெரிய வரும். அப்போது மாநில அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்வதை வேறு வழியே இருக்காது. நிச்சயமாக அதிர்ச்சியான செய்திதான். பார்க்கலாம் மாநில அரசு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று. விவரங்களுக்கு நன்றி கணபதி. नदी का पुल चला गया, देखिए हवा भी नहीं।